ஜெயலலிதாவுக்கு எதிராக பேச ஆர்.எம். வீரப்பனை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியது முக்கிய காரணம். 30 ஆண்டுகளுக்கு பின் மனம் திறந்த நடிகர் ரஜினிகாந்த். ஏடிஎம்கேல ஒரு மினிஸ்டரா இருந்தாரு. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவரை அந்த பதவியிலிருந்தே அவர் தூக்கிட்டாங்க. எப்படி அது நீங்க ஸ்டேல இருந்துட்டு ரஜினி வெடிகுண்டுகளை பத்தி அந்த மாதிரி கவர்மெண்ட் அகேன்ஸ்டா பேசினா எப்படி நீங்க சும்மா இருக்க முடியும் சொல்லி அவங்க தூக்கிட்டாங்க. என்னடா இது என்னாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது. நீட் விவகாரத்தில் இன்று அனைத்து கட்சி கூட்டம். அதிமுக, பாரதிய ஜனதா கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவிப்பு. வயது மூப்பு காரணமாக காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் காலமானார். பொதுமக்களின் அஞ்சலிக்காக தமிழிசை இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடல். குமரி அனந்தன் உடலுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அஞ்சலி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அஞ்சலி செலுத்தி தமிழிசைக்கு ஆறுதல் கூறினார். குமரி அனந்தன் உடலுக்கு திருமாவளவன், பிரேமலதா உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி. சரத்குமார், செந்தில் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்ததில் மகிழ்ச்சி. நியூஸ் 18 ரைசிங் பாரத் மாநாட்டில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ ரேட் விகிதம் 0.25% குறைப்பு. வீடு மற்றும் வாகன கடனுக்கான தவணை குறைய வாய்ப்பு. நான்கு நாட்கள் இடைவெளிக்கு பிறகு உயர்ந்த தங்கம் விலை. சவரனுக்கு 520 ரூபாய் அதிகரித்து 66,320 ரூபாய்க்கு விற்பனை. அரசு வேலைக்காக பதிவு செய்து காத்திருக்கும் 32 லட்சம் பேர். தொழிலாளர் நலத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் நடிகர் பிரபுதேவா சந்திப்பு. புதிய படமான கண்ணப்பா குறித்து ஆலோசித்ததாக தகவல். தேன்கனிக்கோட்டை அருகே வனத்துறையினர் விரட்டிய போது கிணற்றில் விழுந்த 2 யானைகள். 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்பு. கோவை சின்னத்தடாகம் அருகே வேகமாக சென்றபோது வீட்டுச் சுவற்றில் மோதிய ஆம்னி வேன். ஓட்டுநர் உயிரிழந்த பரிதாபம். அமைச்சர் K.N. நிறுவன் சகோதரர் ரவிச்சந்திரனிடம் அமலாக்கத்துறை விசாரணை. அலுவலகத்தில் நடைபெற்ற விசாரணைக்கு பின் வீட்டுக்கும் அழைத்துச் சென்று சோதனை. புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் வேலை நிறுத்தம். நிரந்தர ஊழியர்களை கொண்டு பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகம் நடவடிக்கை. ஹிந்தி நடிகர் சைஃப் அலி கான் கத்தியால் குத்தப்பட்ட வழக்கில் 1000 பக்க குற்றப்பத்திரிகை. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரான ஆதாரங்களும் சமர்ப்பிப்பு. ஆதார் அடையாளத்திற்காக இனி நகல் மற்றும் எண்ணெய் வழங்க வேண்டிய அவசியமில்லை. முகத்தை காட்டினால் அடையாளம் காணும் வகையில் சோதனை முறையில் செயலி அறிமுகம். டொமினிக்கன் குடியரசு நாட்டில் கேளிக்கை விடுதி மேற்கூரை இடிந்து விபத்து. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 98ஆக உயர்வு. காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவரும் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையுமான குமரி அனந்தன் காலமானார். அவரது உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வயது மூப்பு காரணமாக சுவாசிப்பதில் சிரமப்பட்டு வந்த குமரி அனந்தன் சென்னை வானகரத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பல்துறை மருத்துவர்கள் குழுவினர் அவரது உடல்நிலையை கண்காணித்து வந்தனர். அதன் பிறகு கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது.
சிகிச்சை பலனின்றி குமரியானந்தன் நேற்று நள்ளிரவு 12:15 மணியளவில் காலமானார். பின்னர் அவரது உடல் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தமிழிசை இல்லத்திற்கு இரவு 1:30 மணியளவில் கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலை கண்டு தமிழிசை சவுந்தரராஜன் கதறி அழுதார். சின்ன பிள்ளைங்க வீடு பிள்ளை மாலையா அப்பா தொண்டைதான் பிரதான மகளே, தொண்டைதான் எனக்கு பிரதான. பேசி 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 குமரியானந்தன் உடலுக்கு ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், திமுக MP கனிமொழி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். குமரியானந்தன் உடலுக்கு மரியாதை செலுத்திய முதல்வர் ஸ்டாலின் தமிழிசை சவுந்தரராஜனின் கரங்களை பிடித்து ஆறுதல் கூறினார். இதைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் கோபண்ணா, காங்கிரஸ் MP விஜயவசன், திராவிட கழக தலைவர் கி வீரமணி, திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் சுபவீரபாண்டியன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் குமரியானந்தன் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், குமரியானந்தனின் மறைவு தமிழ் சமூகத்திற்கு பேரிழப்பு என்றார். ஒரு மகத்தான அரசியல் ஆளுமை இன்று நம்மிடையே இல்லை. இது தமிழ் சமூகத்திற்கு நேர்ந்த பேரிழப்பு. காந்தியின் கடைசி தொண்டர், காமராஜரின் கடைசி தொண்டர் காலமாகிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். திரையுலகைச் சேர்ந்த சரத்குமார், செந்தில், மன்சூர் அலிகான் உள்ளிட்டோரும் குமரியானந்தன் உடலுக்கு மரியாதை செய்தனர். ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசியதற்கு RM வீரப்பனை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியது முக்கிய காரணம் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். அது இந்த பாஷா விழாவில் 100 days விழாவில் அவரு ஸ்டேஜில் இருந்தார் ப்ரொடியூசராக. அந்த வெறிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன். எனக்கு அவ்வளோ பேசியிருக்கேன். அவரை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுக்கிட்டு அதை பற்றியும் நான் பேசக்கூடாது. அந்த அளவுக்கு அப்போ எனக்கு ஒரு தெளிவோ இல்லை ஒரு ஏதோ இல்லை. அதை பற்றி பேசிட்டேன். அது பேசின பிறகு, அது தெரிஞ்ச பிறகு அப்போ ஒரு ADMKல ஒரு மினிஸ்டராக இருந்தார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அவரை அந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க. மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. எப்படி அது நீங்கள் ஸ்டேஜில் இருந்துட்டு ரஜினி வெடிகுண்டுகளை பற்றி அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக பேசினா எப்படி நீங்கள் சும்மா இருக்க முடியும்னு சொல்லி அவங்க தூக்கிட்டாங்க. அது தெரிஞ்ச உடனே எனக்கு அப்படியே எனக்கு ஆடி போச்சு. எனக்கு என்னடா இது என்னாலே தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது. ஃபோன் பண்ண நைட்டு அங்கே யாரும் எடுக்கல. மார்னிங் ஃபோன் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு, என்னாலே தான் ஆச்சுன்னு சொன்னால் அவர் ஒன்றுமே நடக்காத மாதிரி, ஏன் அதை நீங்கள் விடுங்க, நீங்கள் அதை பற்றி ரிசீவ் பண்ணுறீங்க, அதுவும் என்ன அது, ஐயா நீங்கள் மனசுலேயே வச்சுக்க வேண்டாம், நீங்கள் விட்டுடுங்க, நீங்கள் சந்தோம் ஹாப்பியாக இருங்க, என்ன ஷூட்டிங்கு அப்படின்னு சாதாரணமாக கேட்குறாங்க. எனக்கு அந்த தெலுங்கு எப்போவுமே அது போகலை. ஏன்னா நான் தான் கடைசியாக பேசினது. நான் கடைசியில் பேசின பிறகு அது எப்படி மைக்கை பிடிச்சி அவர் பேச முடியும்? மதிப்புக்குரிய CM ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நான் ஒரு குரல் கொடுக்கறதுக்கு சில காரணங்கள் இருந்தால் கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஃபோனில், நான் வேணும்னா அவர்கிட்ட நான் பேசிட்டா இதை பற்றி சொல்லும்போது, ஐயோ வேண்டாம், அந்த அம்மா வண்டி ஒருத்த சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, நீங்கள் பேசி உங்கள் மரியாதை இங்கே இழுக்க வேண்டாம், அப்படி நீங்கள் சொல்லி நான் அங்கே போய் சேர வேண்டிய அவசியமும் இல்லை, நீங்கள் விட்டுடுங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதருங்க.
கிங் மேக்கர், ரியல் கிங் மேக்கர்.